பார்த்தா தூங்கினது போதும்டா, எந்திரா. டே சிவா, அந்த ஃபேன் ஆஃப் பண்ணி விடு. மணி என்ன ஆகுது? டேய் தூங்கினது போண்டா, எந்திரா. டேய் என்னடா வேலைக்கெல்லாம் போகணுமாடா? போதுண்டா போதுண்டா, நவுறா. ஸ்ரீ, சிவா, பார்த்தா ஐடி வேலையை விட்டுட்டு சொந்தமாக காஃபி ஷாப் நடத்திட்டு வந்தாங்க. இப்படி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் போஸ். யார் அவங்க? எதுக்கு வந்திருக்காங்க? நம்ம குமாரன் பசங்க தானே, சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பணம் கேட்டு வந்திருக்காங்க. அப்படியா? இங்கே வாயேன். நேற்று வட்டி காசு வாங்க போலியே, ஏன் போல? பணம் கொடுக்கறதெல்லாம் பிரச்சனை இல்லை தம்பி, வட்டி பணம் மாதம் மாதம் கரெக்டாக வரணும், புரியுதா? ஏய், அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிட்டு பணத்தை கொடுத்து விடு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸும் நஷ்டத்தில் இருந்துச்சு. ஸ்ரீ, வர சேல்ஸ் ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. பேங்க்லேயும் சுத்தமாக காசு இல்லை. இப்போ நம்ம எப்படி போஸ் அண்ணாச்சிக்கு வட்டி பணம் கொடுக்கறது? டேய் போஸ் நினச்சி அடிக்கிறாப்புல. ஃபோனை ஸ்பீக்கரில் போடு. என்ன தம்பி ஸ்ரீ, இந்த மாதம் வட்டி பணம் வரலன்னு பசங்க சொன்னானுங்க, எப்போ வரும்? இரு. ஐயோ அண்ணாச்சி, இப்போ நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். பிஸ்னஸ் ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு அண்ணாச்சி. இந்த ஒரு மாதம் மட்டும் எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ணாச்சி. மயிரில் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்னாச்சே, உங்களுக்கு 2 நாளில் பணம் வந்துடும். ஓ அப்படியா? கடன் வாங்கின மொத்த பணமும் 2 நாளில் வரணும். மயிரே, என்ன தைரியத்தில் 2 நாளில் பணம் கொடுப்பேன்னு சொன்னேன். அதானே, போஸ்ட் எப்படி பணத்தை கொடுப்பேன்? டேய் நாளைக்கு நம்ம ஊருக்கு போய் ஏதாச்சும் அமௌண்ட் ரெடி பண்ண முடியுமான்னு பார்ப்போம்டா. இதே ஊருக்கா? ஊர்லேயே ஒன்றும் இல்லாதனால தான்டா இங்கே வந்து உட்காந்துருக்கோம். திரும்ப ஊருக்கு போகணும்னு சொல்கிற? நாளைக்கு ஊருக்கு போகிறோம், யார்கிட்டயாச்சும் கேட்டு பார்ப்போம். பஸ்ஸுக்கு 3 டிக்கெட்டை போடுங்க. அப்புறம் நம்ம பழைய கம்பெனியில் வேலை பார்த்த ஐடி கார்டு இருக்குல்ல, எடுத்து வச்சுக்கோ. நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம். ஓகே. சரக்கு வந்துருச்சான்னு போய் பாரு. அண்ணே, ராவுத்தர். ஹலோ ராவுத்தர் பேசுகிறேன். சொல்லு ராவுத்தர், சௌக்கியமா? சொன்ன மாதிரி 2 நாளில் சரக்கு அனுப்பிடுவீங்க? அண்ணே வணக்கண்ணே. ராவுத்தர், அதெல்லாம் சொன்ன டேட்டில் கரெக்டாக வந்துடும். யூ டோன்ட் வரி, சரக்கு மிஸ்ஸே ஆகாது.
பையத டே கருப்பு இங்கே வா. சொல்லுண்ணே. சரக்குலாம் பேக் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுண்ணே, பக்கா. சரி, சரக்கை கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணிடு, சேஃபா. அதெல்லாம் பண்ணிடலாண்ணே, யூ டோன்ட் வரி. சரி, கூட யாரை கூட்டு போற? சீனுவ. சீனுவா? அவன் ஏன்டா கூட்டு போற? அவன் கோளாராச்சடா. கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணிடுவீங்களா? அதெல்லாம் பண்ணிடுவோண்ணே. டேய் பாத்தா, வண்டி ஏறா, மணியாச்சு. வாடா, அதெல்லாம் ஓட்டிடுவேன், வா. டைம் ஆச்சுடா, சீக்கிரம் வா. வா போலாம் போலாம். அம்மா பார்த்தா கண்ணு மயிறு எங்கட வச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்க. அப்பா முதுகுடா. புறம்போக்கு ஆத்து வர மாட்டேன். வரம்போக்கா? நான் அப்படியே தானே வரேன். டைம் ஆச்சு, வா போலாம். போலாம் போலாம். டேய் சிவா, உனக்கு ஏதாச்சும் அடிபடிச்சாடா? டேய் மயிறு போய் பையிடுறோம். எப்பா கால் வலிக்குதுடா. ஐயோ ஐயோ அம்மா முதுகு. போலாம் போலாம் போலாம். வாங்கடா அடிங்க. பாய். ஒரு நிமிஷம் இரு. தூரம் அனுப்பின பார்சலா ஓப்பன் பண்ண. வா, என்ன டயர்ட்ரா. என்னது இடிக்குது. ரொம்ப பழசாக இருக்கு. சென்ட்டாக இருக்கும். என்னடா இது? டேய் அவனை பாடுறா. டேய் பார்த்தா உள்ள போய் படுறா. டேய் சிவா, பேக்ல இருந்து டவலர்ரா, போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். Shit, here we go again. நான் சாராய் கேட்டால் ஜட்டி அனுப்பி வச்சிருக்காங்க அவங்க. பேசுடி. அப்புறம் ஏதோ ஒரு ஐடி கார்டு இருக்குண்ணா. பார்த்தா துரை கால் பண்ணுறான். சொல்லுற ஒருத்தர் சரக்கு கரெக்டாக இருக்கா? மயிரா இருக்கு. பாட்டனை பாட்டுறா. ஏன் ஒருத்தர் என்னாச்சு? டேய் துரை, நீ அனுப்புன பார்சல் ஏதோ 2 ஜட்டி 2 துணிமணி தாண்டா இருக்கு. அப்புறம் ஏதோ 2 ஐடி கார்டு இருக்கு. நான் கேட்ட பார்சலுங்க. இங்கே பாரு துரை, என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். மற்றவங்க மாதிரி உங்கள்கிட்ட என்கிட்ட காட்டாது, புரியுதா? இல்லை ஒருத்தர், ஏதோ தப்பு நடந்திருக்கு போல. நான் பசங்கள்கிட்ட கேட்டு கால் பண்ணுறேன்.
சாலா. அண்ணே சொல்லுங்கண்ணே. அம்மா சரக்கு கைமாத்தினீங்களா இல்லையாடா? 10:45 போல பண்ணிட்டோம். ராவுத்தரங்க ஒரு மயிரூல சொல்லிட்டு இருக்காண்டா. என்னடா பண்ணீங்க சரக்கு ரெண்டு பேரும்? மாத்திட்டோண்ணே. மாத்திட்டு உண்மையை மாத்திட்டோண்ணே. ராவுத்தர் ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க. இவனுங்க ரெண்டு பேத்தையும் எங்கேயும் பார்த்தீங்களா? இவங்களா? டேய் இவனுங்கடா. அண்ணே இவனுங்க தானே வண்டி வந்து இடிச்சிட்டு போனானுங்க. அட்வைஸ் பண்ணி அமுச்சு விட்டோம். ஆமாண்ணே, இடிச்சதுல பேக் மாறி இருக்கும் போல. மாறி இருக்குமோ? இருக்கும். மாறி இருக்கும். இருக்கும். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ அண்ணே. அந்த ஐடி கார்டில் இருக்க நம்பருக்கு ஃபோனை போடுறா. ஹலோ, ஸ்ரீயா? ஆமாம், நீங்கள்? நான் துரை பேசுகிறேன். திண்டியோன துரை பேசுகிறேன். அண்ணே கேட்கல. ஏய், நான் திண்டியோன துரை பேசுகிறேன்டா. யாருக்கிட்ட? திண்டிவன துரடா. ஹலோ. அண்ணே சொல்லுங்கண்ணே, எதுக்குண்ணே எங்களுக்கு கால் பண்ணியிருக்கீங்க? டேய் இங்கே பாரு, எனக்கு சொல்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. நேற்று நடந்த ஆக்சிடெண்ட்டில் பேக் மாறி போயிடுச்சு. அந்த பேக்கில் லேக்ஸ் கணக்கில் பணம் இருக்குது. அந்த பேக்கை மரியாதையாக என்கிட்ட கொடுத்துரு. இல்லாட்டி உங்கள் 2 பேர் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. புரிஞ்சுதா? ஐயோ, உங்கள் போனால் எங்களுக்கு எதுக்குண்ணே? உங்கள் பணம்லாம் வேணாண்ணே. அடுத்த கால் 12 மணிக்கு வரும். ரெடி ஆகிக்க. நீ ஸ்ரீ பணத்தை கொடுக்குறோன்னு சொல்கிற, கொடுத்தா மாட்டிக்க மாட்டாமா? கொடுக்கலனா மட்டும் நம்மளை கொல்லாமல் விட்டுருவானா? தேடி கண்டுபிடிச்சி வெட்டுவான். டேய் என்னாச்சுடா? என்னாச்சியா? இவன் எதுக்குடா கால் பண்ணுறான்? என்னடா என்கிட்டயும் விளையாட்டு மயிரை கட்டுறீங்களா பொட்ட பசங்களா? பெரிய இவன் மாதிரி பேசுனீங்க. நாளைக்கு பணத்து தரேன்னு. இப்போ எங்கடா இருக்கீங்க நீங்கள்? உங்கள் ரூம்லையும் யாரும் இல்லை? போஸா பணம் வேணுங்கிறானா இவனை? என்ன போஸை விட்டா பேசிகிட்டே இருக்க? என்ன உனக்கு இப்போ பணம் தானே வேணும்? அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்க. நம்பர் 11 ஆர்கே சாலை, இப்படி பட்டுக்கோட்டை ரைஸ் மில் பக்கத்தில். ஒரு அப்பனுக்கு பிறந்தா வந்து காசை வாங்கிக்கடா. என்னடா ஃபஸ்ட்டு டீ குடிக்க காசு வச்சிருக்கியா? இல்லை. அப்புறம் எதுக்குடா நாளைக்கு போஸா வர சொன்னேன்? ஏய், நீங்கள் தானடா சொன்னீங்க ஊருக்கு வந்தால் காசு இருக்கும்ட்டு. அதான் நான் சொன்னேன். என்ன ஸ்ரீ ஒரே குழப்பமா இருக்குடா. டேய் நாளைக்கு 12 மணிக்கு பழைய பட்டுக்கோட்டை ரைஸ் மில் கிட்ட வந்துருங்க. புரியுதா? அண்ணே, நாங்கள் பட்டுக்கோட்டையில் இருக்கிறது உங்களுக்கு எப்படின்னே தெரியும்? அதான் ஐடி கார்ட்லேயே எல்லாமே இருக்கே. ஷோ, என்ன மச்சான், காசு வந்துடுச்சு போல. இவன் ஒருத்தன். டேய் சிவா, ஒரு நிமிஷம் உள்ள வாடா. டேய் பார்த்தா வெளியே யாராவது வராங்கன்னு போய் பார்த்துக்கூடா. ப்ரோ உங்கள் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் ப்ரோ. பார்த்தா டாக்ஸி வந்துருச்சு, பேக் எடுத்துருவா. ப்ரோ ஓடிபி சொல்லுங்க. 1358. ஜி இங்கே ஆர்கே சாலைக்கு எப்படி போகணும்?
இப்படியே நேராக போனீங்கன்னா தெருமுக்கில் ஒரு மளிகை கடை இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். இவன்ட்ட கேட்குறதுக்கு நம்மளே போயிடலாம். போ போ. டேய் பணத்தை நீ தானே கொடுத்தாருன்னு சொன்னேன், போய் கொடு. என்னடா ஒரு மாதிரி பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொடு. ப்ரோ காரை ரிவர்ஸ் எடுங்க. டேய் சிவா, சரி இன்னும் வரலடா. ஏய் பார்த்தா உனக்கு ஒன்றும் தெரியாது, மூடிக்கிட்டு இரு. அண்ணே செங்கல்ண்ணே. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? எனக்கு ஒன்றும் விளங்கலடா. டேய் பார்த்தா நம்ம கிட்ட ₹1,00,000 வரப்போகுதுடா. டேய் யாரா நீங்களா? எனக்கே வருவீங்களா? முத்தா என் பணம் எங்கடா? அண்ணே எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரிலண்ணே. யாரா அவன்? உன் கூட வந்தவனா? பேசுறா. என்ன ஸ்ரீ பணத்தை கொடுத்துட்ட போல? ஏய் சிவா, நடவரா என்னடா பண்ண? ஓத்தா என் பணம் எங்கடா? ஓம் பணமா? அது போய் ஸ்ரீ கிட்ட கேளு. டேய் கொண்டு வந்த பேக்கில் பணமே இல்லைடா, என்னடா பண்ணுறீங்க? என்னடா ஸ்ரீ இப்படி ஏமாந்துட்டியே? ஏமாந்தது நான் இல்லைடா. கட் பண்ண. டேய் இப்போ எங்கே தான்டா போயிட்டு இருக்க? டேய் போஸ் அண்ணாச்சி வீட்டுக்கு வரதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தை எடுத்து கிளம்பிடுறோம். அண்ணே பணம் இருக்கிற இடம் எனக்கு தெரியுண்ணே, நான் கூட்டு போகிறேண்ணே. உன்னை எப்பரா நம்புறது? அவங்களே என்னை ஏமாற்றிட்டாங்க, நம்புனேன். கருப்பு வண்டியில் ஏத்துற அவனை. அண்ணே இங்கே இருங்க, வந்துடுறோம். வாங்கடா, அவ்வளோதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எங்கடா 3 பேர்ல ஒரு ஆடு குறையுது? எவன்டா அது? ஒரு அப்பனுக்கு பிறந்தான் நேரில் வான்னு சொன்னது? என்ன அண்ணாச்சி, நான் தான் விளையாட்டுக்கு சொன்னேன், அதுக்குன்னு உடனே வந்துடுறதா? என்னை பார்த்தா லூசுக்கு மாதிரி தெரியுதா? இந்த நாய்ங்களை அடிச்சே கொள்ளுங்கடா. அண்ணாச்சி இப்போ என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? பாஸ் வந்துருவாரு பணத்தோட. பாஸ்னு யாராச்சும் இருப்பாங்களோ? ஆமாடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் பாஸ் வந்து நீ கொடுத்த 10 லட்சத்தை மூஞ்சில் விட்டு எரிஞ்சிட்டு கூப்பிட்டு போயிட்டே இருப்பாடுறா. பாஸா? அவன் வர வரைக்கும் அவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காது, புரியுதா? ஆ சொல்லு. டி சிவா இங்கே வாயா, யாரா அந்த பாஸு? டேய் பார்த்தா இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும்டா, ஏதாவது பிளான் பண்ணு. பிளான் பண்ணுறாவா? ஏன்டா எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட, பிளான் பண்ணுறது மட்டும் நான் பண்ணணுமா? இது டேய் சிவா, அங்கே ரைட் சைடில் ஒரு ஸ்ப்ரே தெரியுதா? அது ஸ்ப்ரே இல்லை. என்ன? நேற்று ஈவினிங் நான் தூங்கிட்டு இருந்தேன்ல. ஆமாம். அப்போ நான் தூங்கலை, மயக்கத்தில் இருந்தேன். அரை மயக்கத்தில் இருந்துச்சேன். இது ஸ்ப்ரே இல்லை. அந்த சென்ட் அடித்தோம்னா நமக்கு மயக்கம் வரும், சரியா? ஏய் விளையாட்டுக்கு சொல்கிறல்ல, உண்மையாக தானே சொல்கிற? உண்மையை தான்டா சொல்கிறேன். அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம்டா. சொல்கிறத மட்டும் செய், சரியா? ஆனால் உன் காலில் வேணாலும் விழுவுறேண்ணே, என்னைய விட்டுருண்ணே. எனக்கு எந்த கிட்ட இல்லைண்ணே. பின்னாடி போடா. டேய் இங்கே வா. என்னடா சொன்ன? இங்கே வாடா. சி வா. டிங்க.
டேய் தூரம் வரடா. டேய் வாடா, யாரா வாடா. அவன்? யார் அவன்? டேய் இறங்குடா, ஒழுங்கா நில்லுடா. ஏய் இந்த வீடு தானா? துரைண்ணே உங்கள் பணம் எங்கள் பாஸ்ட்டை தானே இருக்குது, தரமாட்டேன்னு சொல்லிட்டாருண்ணே. நீங்களே உங்கள் ஸ்டைலில் போய் வாங்கிக்கங்கண்ணே. யாரா அவங்க பஸ்ஸு? வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு கூட்டமே இருக்குண்ணே. அந்த கூட்டத்தில் போஸ் யாருன்னு கேளுங்கண்ணே. அவன் தானே என் பாஸ். என்னை விட்டுருங்கண்ணே, என்னை விட்டுருங்கண்ணே. வாடா கருப்பு, ஏன் அந்த பாஸரை பார்க்கணும்? டேய் சிவா, டேய் சிவா, பார்த்தா டேய் ஸ்ரீடா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. டேய் என்னடா நடக்குது? யாரா அவனுங்களாம்? என்ன பணம்? ஒழுங்கா சொல்லுங்க, என்ன நடக்குது இங்க? டேய் சிவா, ஒரு நிமிஷம் உள்ள வாடா. போய் பார்த்தா வெளியே யாராவது வராங்கன்னு போய் பார்த்துக்கூடா. டேய் ஸ்ரீ, என்னடா பிளான் பண்ணியிருக்க? சிவா, நான் சொல்கிறத தெளிவாக கேளு. நாளைக்கு நம்ம துரைக்கிட்ட சொன்ன மாதிரியே பேக்கில் பணத்தை எடுத்துகிட்டு அவன்கிட்ட கொடுக்க போவோமா? ஆனால் அந்த பேக்கில் பணம் இருக்காது, வெறும் கல் தான் இருக்கும். ஆனால் அந்த பேக்கை நான் கரெக்டாக அவன்கிட்ட கொடுக்குறப்ப நீ எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்துடு. ப்ரோ காரை ரிவர்ஸ் எடுங்க. டேய் சிவா, சரி இன்னும் வரலடா. டேய் பார்த்தா உனக்கு ஒன்றும் தெரியாது, மூடிக்கிட்டு இரு. என்னடா ஸ்ரீ, 20 லட்ச ரூபாய்க்காக உயிரை பணி வைக்க போற? ஏய் சி, நீ எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போயிடுவீல. அந்த போஸ் முட்டா பைய வீட்டில் தான் உட்காந்துருப்பான், பணத்தை கேட்டு தான் வந்திருப்பான். ஏன்னா பார்த்தா தான் அட்ரஸ் சொல்லிட்டான்ல. போய் பணம் துரையிட்ட மாட்டிக்கிட்டேன். நீ யார்கிட்ட மாட்டிக்கிட்ட? போஸ் அண்ணாச்சிக்கிட்ட மாட்டியிருப்பேன். வாங்கடா, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அண்ணே பணம் இருக்கிற இடம் எனக்கு தெரியும்ண்ணே, நான் கூப்பிட்டு போகிறேண்ணே. உன்னை எப்பரா நம்புறது? அவங்களே என்னை ஏமாற்றிட்டாங்க, நம்புனேன். அப்புறம் நான் துரைக்கிட்ட போய் போஸ் தான் என் பாஸு, போஸ்ட்டை தான் என் பணம்லாம் இருக்குது அப்படிம்பேன். அப்போ துரை என்ன சொல்லுவான்? சரி அப்போ நீ இந்த போஸுக்கு எடுத்து கூப்பிட்டு போன்னு சொல்லுவான். ஸோ அப்போ நீ என்ன சொல்லணும்? அப்போ துரை தான் என் பாஸ்ன்னு சொல்லணுமா? துரைண்ணே உங்கள் பணம் எங்கள் பாஸ்ட்டை தானே இருக்குது, தரமாட்டேன்னு சொல்லிட்டாருண்ணே. நீங்களே உங்கள் ஸ்டைலில் போய் வாங்கிக்கங்கண்ணே. என்னாச்சு, இப்போ உங்களுக்கு பணம் தானே வேணும், பாஸ் வந்துருவாரு பணத்தோட. ஸோ நீ சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியே வந்துடு. நான் வெளியே காரில் ரெடியாக இருப்பேன். வந்தோடனே எஸ்கேப் ஆகிறோம். டேய் சிவா, டேய் சிவா, பார்த்தா டேய் ஸ்ரீடா. சரி கேட்க நல்லா இருக்கு, உதப்பாம பண்ணிடுவோமா? பார்த்துக்கலாம்டா. ஆடா பாவிங்களா. சரி இப்போ பணம் எங்க? இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? சொன்னாதான் சொதப்பிடுவிய பார்த்தா. டேய் இவனா? இங்கே பார்த்த மாதிரி இல்லை. நேற்று வட்டி காசு வாங்க போலியே, ஏன் போல? என்ன ஸ்ரீ, சௌக்கியமாக இருக்கியா? என்ன எல்லாம் படுத்து கிடக்குறாங்க? என்ன எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க? யார் ராணி? நீ தான் போஸா? ஆமாம், நீ தான் அவங்க பாஸா? சரி என் படத்தை சரி எடு. பணத்தை எடு. என்ன எவனும் பணத்தை எடுன்றான்? என்ன இவனும் பணத்தை எடுங்க. அண்ணே ஸ்ரீ எஸ்கேப் ஆயிட்டானே. அண்ணே என் மூஞ்சில் ஏதோ அடிச்சுட்டு
தப்பிச்சு போயிட்டாங்கண்ணே. சே ஓத்தா எங்களே அடைய ஏமாத்துறீங்க. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? வெட்டி வீசுங்கடா.